வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் ஒரே மாதிரி சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாமல் 100 கோடி ரூபாய் சொத்தை மறைத்து விட்டதாக குற்றம் சாட்டி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. தாவேகா தலைவராக உள்ள விஜய் தாக்கல் செய்த தேர்தல் வேட்புமனுக்களில் சொத்து விவரங்கள் முரண்பாடாக உள்ளது என்ற குற்றச்சாட்டின் பேரில் விக்னேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் அதிரடி வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் விஜய் போட்டியிடும் 2 தொகுதிகளில் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் சொத்து விவரங்கள் கணிசமான அளவில் வேறுபாடாக உள்ளது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் விஜய் தனது சொத்து மதிப்பை 115 கோடி என குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் ரூபாய் 220 கோடி சொத்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த 2 தகவல்களுக்கும் இடையில் சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வேறுபாடு உள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முரண்பாடு குறித்து கேள்வி எழுப்பியுள்ள மனுதாரர் இது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாகவும் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தும் செயலாகவும் இருக்கலாம் என வாதிட்டார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் சொத்து மற்றும் வருமான விவரங்களை தெளிவாகவும் ஒரே மாதிரியாகவும் வெளியிட வேண்டும் என்பது சட்டத்தின் அடிப்படை நிபந்தனையாகும். இந்த நிலையில் இவ்வளவு பெரிய அளவில் சொத்து மதிப்பில் வேறுபாடு இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் உள்ள சொத்து விவரங்களை வெவ்வேறாக குறைத்து காட்டியிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு கவனிக்கத்தக்கது என கருத்து தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளிக்க வருமான வரித்துறைக்கு 1 வார கால அவகாசம் வழங்கி விரிவான பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக புதிய கட்சியை ஆரம்பித்து அரசியலில் தனக்கென தனியொரு இடத்தை உருவாக்க முயற்சித்து வரும் விஜய்க்கு இது ஒரு முக்கியமான சோதனையாக பார்க்கப்படுகிறது. அவருடைய ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த விவகாரம் விரைவில் தெளிவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தேர்தல் வேட்புமனுக்களில் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அது சட்ட ரீதியாக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். தேர்தல் ஆணைய விதிகளின்படி வேட்பாளர் வழங்கும் சொத்து விவரங்கள் உண்மை அல்ல என நிரூபிக்கப்பட்டால் அவருடைய வேட்புமனுவே நிராகரிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புள்ளது. இதனால் இந்த வழக்கின் தீர்ப்பு முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் விஜயின் சொத்து விவகாரம் தற்போது நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் உள்ள முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. வருமான வரித்துறையின் பதில் மற்றும் அதன் பின்னர் நீதிமன்றம் எடுக்கும் முடிவு இந்த வழக்கின் திசையை தீர்மானிக்கும். இதனால் தாவேகாவினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் பதற்றத்துடன் எதிர்நோக்கி காத்து கொண்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.